நவகிரகங்களில் சூரியனுக்கு அடுத்து இரண்டாவதாக வருபவர் சந்திர பகவான். நவகிரக தலங்களுள் சந்திரனுக்கென்று தமிழகத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திங்களூரில் அமைந்துள்ளது அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில். தமிழகத்தில் அன்னப்பிரசானத்துக்கு மிகச் சிறந்த தலமாக திங்களூர் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் என்று கூறப்படுகிறது. திருநாவுக்கரசரும் அப்பரும் தங்கள் பதிகங்களில் திங்களூர் தலத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளனர். 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதி அடிகள் அவதரித்த தலம் என்ற பெருமையும் திங்களூருக்கு உண்டு. கிழக்கு நோக்கியுள்ள கோவிலுக்கு தெற்கில் அமைந்துள்ள வாயிலே பிரதான வாயிலாக அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் இறைவன் கைலாசநாதர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். அம்பாள் பெரிய நாயகி சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. கோவிலுக்கு முன்பாக சந்திர தீர்த்தம் உள்ளது. கோவிலை வெளிப்பிரகாரமாக வலம் வரும்போது விஷம் தீர்த்த விநாயகர், சுப்பிரமணியர் கோஷ்டத்தில் அமைந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி, கஜலட்சுமி சன்னதிகளும் சண்டிகேஸ்வரர் உடன் சண்டிகேஸ்வரி சன்னதியும் பைரவர் சந்நிதியும் அமைந்துள்ளது. இத்தலத்தில் க்ஷேத்திர பாலகனாக சந்திரன் மேற்கு திசை நோக்கி இறைவனை பார்த்தபடி தனி சன்னதியில் காட்சி அளிக்கிறார். இத்தலத்தின் வரலாறாக தக்ஷன் தனது 27 மகளையும் சந்திரனுக்கு மணமுடித்து வைத்தான். தனது 27 மகளிடமும் ஒரே மாதிரி அன்பு செலுத்துவதற்கு பதிலாக ரோகிணி நட்சத்திரம் மட்டும் தனி பிரியம் காட்டினான் சந்திரன். இதனால் மனமுடைந்த மற்ற 26 மனைவிகளும் தந்தை தக்ஷனிடம் முறையிட்டனர். தக்ஷன் சந்திரனின் அனைவரிடமும் ஒரே மாதிரி அன்பு செலுத்த வேண்டினார். சந்திரன் அதை ஏற்கவில்லை. இதனால் கோபமுற்ற தக்ஷன் சந்திரனின் அழகு குறையவும் அவனது கலைகள் மங்கும்படியும் சாபமிட்டான். தக்ஷன் சாபம் நீங்க திங்களூர் திருத்தலத்தில் நீண்ட காலம் சிவபெருமானை வேண்டி தவம் செய்தான் சந்திரன். தனது பெயரில் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி இறைவனை பூஜித்து வந்தான். ஒரு பங்குனி மாத பௌர்ணமியில் இறைவன் சந்திரனுக்கு காட்சி கொடுத்து சாபத்தை நீக்கினார். இத்தல இறைவனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றதால் இத்தலம் சந்திரனுக்குரிய தலமாக விளங்குகிறது. இறைவன் திருமேனியில் விழும் ஒளி. கோவிலின் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானின் ஒளி மூலவர் கைலாசநாதர் திருமேனியில் விழுவதை இன்றும் இத்தலத்தில் காணலாம். பங்குனி மாதம் பௌர்ணமி தினத்தில் கைலாசநாதர் மற்றும் பெரியநாயகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். இதைத் தொடர்ந்து தனி சன்னதியில் அமர்ந்திருக்கும் சந்திர பகவானுக்கு லக்ஷார்ச்சனை நடைபெறுகிறது. அப்பூதி அடிகள் நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர். இவர் அவதரித்த தலம் இந்த தலமாகும். இவர் திருநாவுக்கரசர் மீது அளவு கடந்த அன்பும் பற்றும் கொண்டிருந்தார். திருநாவுக்கரசரின் பெயரால் அன்னச்சத்திரம், கல்விக்கூடம், தண்ணீர் பந்தல் அமைத்து மக்களுக்கு சேவையாற்றினார் அப்பூதி அடிகள். திருநாவுக்கரசரின் மீது கொண்ட அன்பால் அப்பூதி அடிகள் தனது பிள்ளைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்று பெயரிட்டு மகிழ்ந்தார். ஒரு முறை தனது பக்தரான
அப்போது அடிகள் இல்லத்திற்கு உணவு அருந்துவதற்காக திருநாவுக்கரசர் சென்றார். அப்போது அவரை வரவேற்ற அப்பூதி அடிகள் சிறுவனானது தன் மகன் வீட்டின் பின்புறமிருந்த வாழை தோட்டத்திற்கு சென்று வாழை இலை கொண்டு வருமாறு அனுப்பி வைத்தார். ஆனால் தோட்டத்தில் பாம்பு கடித்து அச்சிறுவன் உயிரிழந்து விட்டான். தன் மகன் இறந்தது தெரிந்தால் திருநாவுக்கரசர் உணவருந்த மாட்டார் என எண்ணி அதை கூறாமல் திருநாவுக்கரசரை உணவருந்த அழைத்தார். திருநாவுக்கரசர் தன்னோடு அப்பூதி அடிகளின் மகனையும் உணவருந்த வேண்டி அழைக்க மகன் இறந்துவிட்ட செய்தியை அப்பூதி அடிகள் கூறுகிறார். இதை கேட்ட திருநாவுக்கரசர் மகனின் உடலை எடுத்து வரச் சொல்லி ஒன்று கொலாம் என்னும் தொடங்கும் பதிகத்தை பாடி இறந்த சிறுவனை உறக்கத்திலிருந்து எழச் செய்தவனைப் போல உயிர் தெழச் செய்கிறார். இந்த அற்புத நிகழ்வு நிகழ்ந்த தலம் திங்களூர் ஆகும். கோவிலில் அப்பூதி அடிகள், அவருடைய மனைவி மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு ஆகியோருடைய மூர்த்தங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இது இத்தலத்தின் மற்றொரு சிறப்பாகும். அன்னப்பிரசானம். குழந்தைக்கு முதல் சோறு ஊட்டுவதை அன்னப்பிரசானம் என்பர். கிராமங்களில் உள்ள மக்கள் தங்களது குல தெய்வ கோயில்கள் இந்த சடங்கை செய்வார்கள். வசதியுள்ளோர் குருவாயூரப்பன் கோவிலில் செய்வது வழக்கம். தமிழகத்தில் அன்னப்பிரசானத்துக்கு மிகச்சிறந்த தலமாக திங்களூர் கைலாசநாதர் கோவில் விளங்குகிறது. அஸ்வதி, மிருகசிரிசம், உத்திரம், சுவாதி, திருவோதனம், சதயம், ரேவதி நட்சத்திர நாளிலும் சந்திரஹோரை வேளையிலும் சந்திரனையும் பசுவையும் குழந்தைக்கு காண்பித்து வெள்ளி கிண்ணத்தில் பால், நெய், தேன் கலந்த சாதத்தை ஊட்ட வேண்டும். இதனால் குழந்தைகளுக்கு ஜலதேவதையின் அருளும் ஔஷதி தேவதையின் அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஜலதேவதையின் அருளால் குழந்தைக்கு ஜலதோஷம், காய்ச்சல் உள்ளிட்ட நோய் அண்டாது என்றும், அப்படியே வந்தாலும் ஔஷதி தேவதையின் அருளால் அது உடனே நீங்கிவிடும் என்பதும் இத்தலத்து விசேஷமாக கூறப்படுகிறது. அருள்மிகு கைலாசநாதர் கோவிலில் அமைந்துள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி இறைவன் மற்றும் தனி சன்னதியில் காட்சி தரும் சந்திரனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டால் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் யாவும் நீங்கி நற்பலன்கள் உண்டாகும். இக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திரத்தன்று காலை உதயத்தில் 6 மணிக்கு லிங்கத்தின் மீது சூரிய ஒளி படுவதால் அன்று சூரிய பூஜையும், மறுநாள் பௌர்ணமி பிரதவியில் மாலை 6 மணிக்கு சந்திரன் ஒளி லிங்கத்தின் மீது படுவதால் சந்திர பூஜையும் நடைபெறுவது வழக்கம். திங்களூர் என்னும் இத்தலமானது தஞ்சாவூர் திருவையாற்றிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் திருப்பழனம் ஊரை அடுத்து சிறிது தூரம் சென்றால் திங்களூர் செல்லும் சாலை பெறுகிறது. இதில் சென்று ஆலயத்தை அடையலாம். திருவையாற்றிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவையாற்றிலிருந்து நகர பேருந்து வசதியும் உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ